வாழைப்பூவில் பிரியாணி சாப்பிட்ருக்கீங்களா? அதுவும் கமகமன்னு சீரக சம்பா அரிசியில் நல்லா ஸ்பைஸியாக அரோமேட்டிக்காக இருக்கும். இதுக்கு ஒரு ஸ்பெஷலான மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், கசகசா, தக்காளியும் சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சிடுங்க. இப்போ பிரியாணி கடாயில் எண்ணெய், நெய், ஹோல் மசாலா, வெங்காயம் நல்லா பொன்னிறமானதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுது. இது வாழைப்பூக்கு நல்லா டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். பச்சை வாசனை போனதும் புதினா இலை, வாழைப்பூவை மோரில் போட்டு வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வேகணும். வெந்தால் தான் உங்களுக்கு கசப்பு தன்மை இருக்காது. வரமிளகாத்தூள், கரம் மசாலா, தனியா அண்ட் தயிர் போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். வந்ததும் தண்ணி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி, கொஞ்சம் லெமன் ஜூஸ்லாம் விட்டு கொதிச்சு வந்ததும் ஊற வச்சு சீரக சம்பா அரிசி போட்டு ஒரே லெவல் வந்ததும் 20 நிமிஷம் தம் வச்சு இறக்குங்க. பிரியாணி ரெடி. செம்பொழில்ங்கிற ஈவெண்ட்டில் இதே மாதிரி ஆர்கானிக் முறையில் தயாரிக்கப்படுற பல உணவுகள் அவங்க தலவாழ விருந்தில் போடுறாங்க. எய்மே ஃபார்மர்ஸ்க்கு ஒரு சஸ்டைனபிள் லைவ்லிஹுட் கொடுக்கறது தான். இவங்க சைவ விருந்து 299 ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஊர் கல்ச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஸ்க்ரீனில் தெரியிற வெப்சைட்டில் டிக்கெட்ஸ் புக் பண்ணுங்கள்.